பெய்ஜிங் இது வெறுமனே ஒரு நகரம் மட்டுமல்ல, சீனாவின் துடிக்கும் இதயம். பல நூற்றாண்டுகளாக பல்வேறு பேரரசர்களின் தலைநகராகவும் இன்று நாட்டின் மாபெரும் தலைநகராகவும் நிகழும் இந்த இடம் எண்ணற்ற கதைகளையும் நம்ப முடியாத வரலாற்றையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு இடமும் ஒரு சகாப்தத்தின் எதிரொலியை கேட்கும். ஏகாதிபத்திய சீனாவின் அற்புதமான கட்டமைப்பு அதிசயங்களுக்கு பெய்ஜிங் தாயகமாகும். 1420ஆம் ஆண்டு முதல் பேரரசர்களின் அதிகாரப்பூர்வமான இல்லமாக திகழ்ந்த உலக புகழ்பெற்ற தடை செய்யப்பட்ட நகரம் ஃபார்பிடன் சிட்டி இதில் முதன்மையானது. இங்குள்ள ஒவ்வொரு முற்றமும் ஒவ்வொரு மண்டபமும் ஒரு காலத்தின் சீன பெருமையாக இருந்தது என்பதை உணர்த்தும். அரச குடும்பங்களுக்கு சேவை செய்த மற்றொரு அற்புதமான வளாகம் சொர்க்க கோயில் டெம்பிள் ஆஃப் ஹெவன். அதன் பிரம்மாண்ட கட்டிடக்கலை பண்டைய சீன வானியல் மற்றும் சடங்குகளின் சான்றாக நிற்கிறது. மேலும் நவீன பெய்ஜிங்கின் சின்னமாக மையமான தியானன்மென் சதுக்கம் நகரத்தின் மிகப்பெரிய திறந்தவெளி பகுதியாகும். ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கிற்காக கட்டப்பட்ட அற்புதமான இடங்களும் பெய்ஜிங்கில் ஏராளம். கலை மற்றும் இயற்கையின் சங்கமமான கோடைக்கால அரண்மனை சம்மர் பிளேஸ் அதன் அமைதியான ஏரி மற்றும் விரிவான தோட்டங்களுடன் மனதை கவரும். பழைய கோடைக்கால அரண்மனையின் எச்சங்கள் அதன் முந்தைய மகத்துவத்தை நினைவுபடுத்துகின்றன. ஜிங்சான் பூங்காவின் உச்சியில் இருந்து தடை செய்யப்பட்ட நகரத்தின் அற்புதமான காட்சியை ரசிக்கலாம். பெய்ஜிங்கின் உண்மையான ஆன்மாவை அனுபவிக்க சிச்சாகா பகுதிக்கு செல்லுங்கள். பழமையான ஹூடோங் வீதிகளில் வழியே சைக்கிள் ஓட்டி செல்லுங்கள். அதன் ஏரிகள் மற்றும் பார்கள் நிறைந்த இடங்கள் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும். இதன் அருகில் அமைதியான மற்றும் அழகிய பெய்காங் பூங்கா அதன் வெள்ளை அடுக்கு தூபி மற்றும் இயற்கை அழகுடன் உங்களை வரவேற்கின்றன. பெய்ஜிங்கிற்கு வருகை தந்துவிட்டு உலக அதிசயங்களில் ஒன்றான சீன பெருஞ்சுவரை பார்க்காமல் திரும்புவது முழுமையற்றது. அதன் பல பிரபலமான பிரிவுகளில் ஒன்றான முட்டியான்யூ அல்லது பத்லிங் போன்ற இடங்கள் அதன் கம்பீரமான கோட்டைகள் மற்றும் சுற்றிலும் உள்ள இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகளுடன் உங்களை வியப்பில் ஆழ்த்தும். இது ஒரு பாதுகாப்பு அரண் மட்டுமல்ல, மனித உழைப்பின் ஒரு மகத்தான சான்றாகும். பெய்ஜிங் வெறும் ஈர்ப்புகளை மட்டுமல்ல, பல்வேறு வகையான பொழுதுபோக்குகளுக்கும் தாயகமாகும். நவீன கடைகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் நிறைந்த பரபரப்பான ஷாப்பிங் தெருக்களில் நீங்கள் பொழுதை கழிக்கலாம். இரவு நேரங்களில் எண்ணற்ற பார்கள் மற்றும் இரவு விடுதிகள் நகரின் உற்சாகமான பக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் இவை அனைத்திற்கும் மேலாக உலக புகழ்பெற்ற சீன உணவையும் ரசிக்கலாம். குறிப்பாக பெய்ஜிங் டக் அதன் பிறப்பிடத்திலேயே சுவைப்பது ஒரு தனி அனுபவம். பெய்ஜிங் இது ஒரு சீனாவின் கலாச்சாரம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் மையமாகும். பழமையான வரலாற்றையும் நவீன வாழ்க்கையையும் ஒருங்கே கொண்ட இந்த நகரம் ஒவ்வொரு பயணிகளுக்கும் மறக்க முடியாத அனுபவத்தையும் வழங்குகின்றன. பெய்ஜிங்கில் ஒரு பயணம் என்பது பல நூற்றாண்டுகளின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தையும் ஒரு வாரத்தில் கண்டறியும் ஒரு அற்புதமான அனுபவமாகும். சீன பாரம்பரியத்தின் ஆழத்தையும் அதன் செழிப்பான எதிர்காலத்தையும் பெய்ஜிங்கில் நீங்கள் காணலாம். அடுத்த முறை பயணம் செய்ய நினைத்தால் பெய்ஜிங்கில் உங்கள் பட்டியலில் சேர்க்க மறக்காதீர்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.